ஹாய் ஹலோடா கிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம தயங்கு ஒரு மினி சீன்ஸ் பார்க்க போகிறோம்டா. இந்த சீன்ஸோட நேம் திருட்டு காதல். ஸோ எக்ஸிட் வியூ பண்ணிக்கோங்கண்ணா. பேக்ரவுண்டில் நைசஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு தெரியாமல் லவ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். அதுவும் தயங் மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம் இல்லை. வாங்கடா என்ன மாதிரியெல்லாம் கஷ்டப்படுறீங்கன்ட்டு இதுக்குள்ள பார்த்துடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே உங்கள் மொபைலுக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா உங்களே பார்த்து இருக்காங்க. இவனுக்கு என்ன தான் பிரச்சனை? கால் பண்ணாதன்னு சொன்னாதான் திரும்ப திரும்ப கால் பண்ணுறான். இப்போ ஃபோனை கூட எடுக்கவே முடியாது. ரிங்டோன் கூட மாற்ற முடியலை. இவனால் என் ஃபோன் முக்கால்வாசி நேரம் சைலண்ட்லேயே கிடக்கு. இவன் வர கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். எடுக்கலாமா வேணாமா? அப்படியே நீங்கள் பொறுமையாக நகர்ந்து நகர்ந்து சார்ஜரில் உள்ள மொபைலை எடுத்து பார்த்தா அவ்வளோ கால்ஸ் பண்ணியிருக்கான். நீங்களாம் அட்டன் பண்ணி பேச முடியாதே. உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல் இருக்கும் உங்கள் வீட்டில். ஸோ அப்படியே நீங்களும் வாட்ஸ்அப் போயிட்டு, ஏண்டா அறிவில்லையா உனக்கு? என்ன சொன்ன? அப்பா வீட்டில் இருக்காரு, கால் பண்ணாதனா ஏண்டா பண்ணிட்டு இருக்கேன்ட்டு அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி திட்டி மெசேஜ் வைக்க, அந்த சைடு தயங்க அந்த மெசேஜை பார்த்துட்டு எரிஞ்சு தானடி பண்ணுறேன்ட்டு அப்படியே அவனும் அப்படி கிஸ் பண்ணுற மாதிரி அப்படி இமோஜி அனுப்பி விடுறான். அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ப்ளஷ் ஆகுது. இருந்தாலும் கோவமாகுது. தையாங்க அப்பா இருக்காரு, அப்புறமா பேசுகிறேன்டா, கால் பண்ணாதடா ப்ளீஸ்ன்ட்டு அப்படியே நீங்கள் அகெயின் அவனுக்கு ரிப்ளை பண்ண, எனக்கு தெரியாதுடி, இப்போ நான் வந்துட்டு பேசியே ஆகணும், அட்டன் பண்ணடி, கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். முடியாது, நீ கால் அட்டன் பண்ணுற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன்டி, கால் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அவனை கால் பண்ணிக்கிட்டே இருக்க. என்ன ஏன் ரொம்ப நேரமாக ஃபோனை பார்த்துட்டே இருக்க? போய் கிச்சனில் போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. சரிப்பா, நான் போய் பார்க்குறேன்ட்டு அப்படியே ஃபோனை பார்க்குறீங்க. இந்த ஃபோன் இப்போ என்ன பண்ணுறது? கால் வந்து அப்பா எடுத்துட்டாருன்னா, ஐயோ கடவுளே, இவன் புரிஞ்சிக்கவே மாட்டான். என்னை மாட்டி விடுறதுலே குறியாக இருக்கான். அப்படியே நீங்கள் ஃப்ளைட் மோடில் போட்டு மொபைலை வேறு திருப்பி வச்சுட்டு போயிடுறீங்க. கிச்சனில் இருக்கும்போது வேறு பயம், ஃப்ளைட் மோடில் போட்டு இவன் கால் பண்ணால் வந்துடுமான்ட்டு. அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நீங்களும் எந்த அளவுக்கு சீக்கிரமாக வேலையை முடிக்க முடியுமோ வேலையை முடிச்சுட்டு அப்படியே மொபைல் எடுத்து பார்க்குறீங்க. ஒரு ½ hour ஆயிடுச்சு. இப்போ உங்கள் ரூமுக்கே எடுத்துகிட்டு போயிட்டீங்க. ஃபோனை ஆன் பண்ணால் மொபைல் கொதிச்சு அப்படி கீழே விழுந்துடும் போல இருக்குது. அவ்வளோ மெசேஜஸ், அவ்வளோ கால். பொறுக்கி எத்தனை கால் பண்ணியிருக்கான் பாரு, நான் மாட்டிக்கணும், இவனுக்கு இதான் வேணும். அப்படியே நீங்களும் அவனுக்கு கால் பண்ணுறீங்க, எடுக்கவே இல்லை. கோவமாயிட்டானா? இப்போ நான் என்ன பண்ணட்டும்? காலே எடுக்க மாட்டான். நீங்களே மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்க, அதுக்கே எந்த ரிப்ளையும் இல்லை. சார் குளிச்சுட்டு இருக்காரு, அவனுக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னு நல்லா தெரியுது. ஏன்னா ரிங்டோன் மாற்றி வச்சுருப்பான்ல, அது வர வர பண்ணடி, கால் பண்ணு. அவ்வளோ கால் பண்ணி ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. என்னை இதை வச்சு தானே உன்னை மீட் பண்ணோம். எங்கே மீட் பண்ணலாம்? கோவில்? கோவிலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. வேறு இவ பார்க்குக்கெலாம் வரமாட்டா. ஏதோ இவளுக்கு தெரிஞ்சவங்க தான் அங்கே இருக்கிற மாதிரி. மாலுக்கு அங்கேயும் நல்லா இருக்காது. இன்றைக்கி கிஸ் வேணுமே, என்ன பண்ணலாம்? பேசாமல் வீட்டுக்கு போயிடலாமா? இதான் கரெக்டாக இருக்கும், ரொம்ப சேஃபாக இருக்கும் அவரும் தான். ஆனால் இவன் அப்பன் தூங்கணுமே, அது வரைக்கும் வெயிட் பண்ண வைப்பாளே. சரி, ஒரு கிஸ் வேணுன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். எடுடி, இன்றைக்கி இருக்குது, இந்த தயங்க யாருன்னு காட்டுறேன். அப்படியே இன்னும் இந்த மாதிரி பேசிட்டு அவனை குளிச்சுட்டு வரான். நீங்கள் கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆஃப்டர் ஒரு 10 minutesக்கு அப்புறம் அவனை அட்டென்ட் பண்ணிவிட்டு, என்னடி எதுக்கு இத்தனை கால் பண்ணியிருக்க? தையா என்னாச்சு? ஏன் கால் எடுக்கவே மாட்ற? கோவமாக இருக்கியா? ஆமாண்டி, ரொம்ப கோவமாக இருக்க. எத்தனை கால் பண்ணுற? உனக்கு தான் தெரியும்ல, அப்பா இருந்தால் எடுக்க மாட்டேன்ட்டு. பக்கத்துலேயே இருக்காங்க, நீ சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்க. அதெல்லாம் விடு, எதுக்கடி ஃபோன் ஆஃப் பண்ண? ஆஃப்லாம் பண்ணல. ஆஃப் பண்ண? இல்லைடா, ஆஃப் பண்ணல, நான் ஃப்ளைட் மோடில் தான் போட்டு போனேன். கடுப்பேத்தாதடி, எதுக்கு அந்த மாதிரி பண்ண? அது பயம்தான், அப்பா கிச்சனில் போய் ஒர்க் பார்க்க சொல்லிட்டாரு. நீ சும்மாவே இருக்க மாட்ட, வீட்டுக்குனே கால் பண்ணிக்கிட்டே இருப்ப. நீ புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி செய்தியா என்னன்னு தெரியலை. அதான் போட்டல்ல, இப்போ எதுக்கு ஆன் பண்ண? கோவமாக இருக்கியா? ஆமாண்டி, ரொம்ப கோவமாக இருக்கேன். ஃபோன் வச்சுட்டு போயிடு, செம்ம டென்ஷனில் இருக்கேன். பாரு, என்னோடய ஆஃபீஸ் ஃப்ரெண்டு கூட நான் வெளில போகிறேன், சும்மா சும்மா கால்லாம் பண்ணிட்டு இருக்காத. ஏன்னா
ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் கூடயா? பையன் கூடயா கேர்ள் கூடயா? கேர்ள் கூட தான். ஏன்னா கேர்ள் கூடயா? வி நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற? இங்கே பாரு சாரி. அப்படியே அவனும் சிரிச்சுக்கிட்டு டைம் இல்லை ஃபோனை வை, செம்ம கானில் இருக்கேன். பாருடி சும்மா சும்மா கால்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கிங்க ஃபோனை உடச்சிடுவேன், வை ஃபோனை. வீங்க பாரு கட் பண்ணாதடா. அப்படியே அவனை கட் பண்ணிடுறான். நீங்களும் அவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அவன் எடுக்கவே மாட்டான். சிரிச்சுக்கிட்டு அவனும் ஃபேன் ஷர்ட்லாம் போட்டு இருக்கான். நீங்கள் கால் பண்ணுறதை பார்த்துட்டு உங்கள் அம்மாவும் என்னவும் என் ஃபோனே நோண்டிட்டு இருக்க, இங்கே வா பூ பறித்து கட்டு, சாமிக்கு வைக்கணும்ல, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாரு, வீடை தொடக்கல எதுவுமே செய்யவே இல்லை, நீ பாட்டுக்கு ஃபோனு கையுமா இருக்க. இவ்வளோ ஆரம்பிச்சிட்டாங்களா? ஃபோனுன்னு இருக்கனா? அங்கே என் வாழ்க்கையும் பேரும் போல இருக்கு. இவனே இதுக்கு கூப்பிடுறாளுங்க. இவன் வேற கோமா இருக்கான், வீணுக்குனே வெறுப்பேற்றுவான். அவளுங்க தோல் மேலே கை போட்டு ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போடுவான். எனக்கெல்லாம் அதை பார்க்குற தைரியமே இல்லை, செத்தாலும் செத்துருவேன். இவனை இப்போ போவிடாமல் ஆக்குறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு வேளை கோயில் போலன்ட்டு அவனை மீட் பண்ணலாமா? அதான் கரெக்டு. நீங்கள் அகெயின் அவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்க, எடுக்கவே இல்லை. ஐயோ இவனை எடுக்கவே மாட்டான், நல்லா அமல் பேபி மாதிரி இருக்கான், கரெக்ட் பண்ணிடுவாளுங்களேன்ட்டு அகெயின் நீங்கள் கால் பண்ண அவனை ஃபோனை பார்த்துக்கிட்டே வாடி வா வெளியே வந்துட்டியா? இப்போ உனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஏற்றி விட்டா தாண்டி உனக்கு என் அருமை தெரியும். அப்படியே அவனை அட்டன் பண்ணிட்டு சொல்லு நேஹா, அங்கே தாண்டி வரேன், சும்மா கால் பண்ணிட்டு இருக்காத. அப்படியே உங்களுக்கு ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கே வருது. ஏன்னா நேஹாவா? நான் ஏன் பேசுகிறேன்? நீ என்னடா நேஹான்னு சொல்கிற? நீயா? கால் பண்ணாதன்னு தானடி சொன்னேன், எதுக்கு கால் பண்ணுற? நான் நேஹா கூட வெளில போகிறேன்டி, அப்புறமா பேசுகிறேன். கால் பண்ணாத, இது வர்றதுக்கு லேட் ஆகும். நாளைக்கு வேணாம், நான் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்கிறேன். அப்போ நீயே கால் பண்ணுறி. கால் பண்ணாத. கால் பண்ணாதையா? அவன்கிட்ட முக்கியமாக பேசணும், நானும் உன்னை மீட் பண்ணணும். கோயில் வந்துடு, அது சொல்ல தான் கால் பண்ணேன். ஏன்னா கோயிலுக்கா? என்னால் வர முடியாது, நீ கோயில் போ. உன் அப்பா வர ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, உன் கூடயே வருவான். அங்கே கோயிலில் ஒரு ஓரமாக நின்றுட்டு உன்னை நான் பார்த்து சைட் அடிக்கணும். இன்னைக்கு பிரசாதம் கூட கிடைக்குமா என்னங்கிறதே டவுட்டு தான். நீ போடி ஓ அப்பங்கூட, நான் நேஹா கூட வெளில போகிறேன். வானா அவ கூட போகாத. அவள் ஆல்ரெடி உன்னை முழுங்குற மாதிரி பாப்பா. நீ போய் தானே சொல்கிற. எதை பொய் சொல்கிறேண்ணா? உண்மையாக போகிறேன்டி, அவளுக்கு பிடிச்ச கலரில் அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டில். நீ போய் சொல்லாத. பொய்யெல்லாம் இல்லடி, உண்மைதான். வேணா வீடியோ கால் பண்ணுறேன், பார்க்குறியா? இல்லை அப்பா இருக்காரு. அப்படியே அவனுக்கு அங்கே டென்ஷனாக ஏறுது. அப்பா இருக்கானா? இவ திருந்தவே இல்லை. ஏடி உனக்கு இன்னும் ஷாக் கொடுக்குறேன்ட்டு அப்படியே இவனும் எனக்கு டைம் இல்லடி வைடி. அவட கால் பண்ணிகிட்டே இருக்கா பாரு, செகண்ட் லைனில் வரா, வைந்து கட் பண்ணிடுறான். அப்படியே உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. குக்கர் மாதிரி நீங்கள் வெடிச்சிருவீங்களோ என்னவோ, அந்த அளவுக்கு அவ்வளோ டென்ஷனில் நெய்யில் வெயிட் பண்ணிகிட்டே வந்து உட்கார. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க, ரியாக்ட் கூட பண்ண முடியலை. நீ என்ன பண்ணலாம்? இப்போ அவன் அங்கே போகவே கூடாது. எல்லாருமே திருட்டுத்தனமாக தான் லவ் பண்ணுறாங்க, ஆனால் நான் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவனை புரிஞ்சிக்கவே மாட்டான். என்ன பண்ணலாம்? இவன் போகவே கூடாது. அந்த நேஹா நல்லவளே கிடையாது. இவனுக்கு ட்ரிங்க்ஸில் ஏதாவது கலந்து கொடுத்து நைட்டு இதுங்க 2த்துக்கும் அப்படி இப்படின்னு ஆயிடுச்சுன்னா ஐயோ அதெல்லாம் நினச்சி கூட பார்க்கவே முடியலை. இந்த மாதிரி நீங்கள் டீப்பாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்கள் அப்பா உங்களை கூப்பிட்டுட்டே இருக்காரு, நீங்கள் அதை காதலே வாங்கவே இல்லை. ஐயன் ஒன்றுதாம்மா, என்ன திங்க் பண்ணிகிட்டு இருக்க? என்னப்பா? அந்த ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ணு. இதையும் நான் தான் செய்யணுமா? சரிப்பான்ட்டு அப்படியே ஆன் பண்ணுறீங்க. ஃபோனையும் பார்க்குறீங்க, இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபோன் எடுத்தால் கொஸ்டின் பண்ணுவாங்க. அப்படியே உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே பேசாமல் கொஞ்ச நேரம் உட்கார முடியலங்க. உங்களுக்கு அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஃபோனை எடுத்துகிட்டே பாத்ரூம் போகிறீங்க. ஐயன் எங்கே போகிற? நான் ரெஸ்ட் ரூம் போகிறேம்மா. அதுக்கே நீ ஃபோன் எடுத்துகிட்டு போகிற? அது அங்கே தாம்மா நல்லா டவர் கிடைக்கும், ஒரு இம்பார்ட்டன்ட் மெயில் அனுப்பணும். அதாம்மா. இங்கே கிடைக்காத டவரும் உனக்கு அங்கே கிடைக்குது. ஆமாம்மா, வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல டைமை. அதாம்மா. டக்கு நீங்கள் கதவு சாத்திட்டு அவனுக்கு தான் கால் பண்ண, அவனை அட்டன் பண்ணிட்டு என்னடி பிரச்சனை? ஏண்டி கால் பண்ணிட்டே இருக்க? உண்மையாக நீ இங்கே இருக்க? ஐயோ நேஹா, அதெல்லாம் கை வைக்காதடி, கையை எடு. பாரு எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க பாரு. எங்கே கை வைக்கிறாவ?
அவன் எங்கே கை வைக்கிறா? அவனுக்கு சரிப்பா தாங்கலை. ஏய் நீ வேற ஏன்டி இப்போ கால் பண்ண? ஒயன் அப்புறமா பேசுகிறேன் வையா. நீ கட் பண்ண சாவடிச்சிடுவேன். அவன் எங்கே கை வச்சிருக்கா? அவன் இடுப்பில் வச்சிருக்காளா, இல்லை அவன் ஷோல்டரில் வச்சிருக்காளா, இல்லை அவன் தைஸில் வச்சிருக்காளா, எங்கடா வச்சிருக்கா? அவனுக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயன், அவன் என் கை மேலே தான் கை வச்சிருக்கா. நீயே தப்பாக புரிஞ்சுக்கிற. நீ கட் பண்ண. அன்றைக்கி என் மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா நம்பிக்கையா? ஒரு மயிரம் இல்லை. எங்கடா இருக்க? இங்கே பாரு, இன்னும் 5 நிமிஷத்தில் நீ கோவிலுக்கு வரல உனக்கு கொன்றுவேன், சீக்கிரமாக வாடான்ட்டு ஃபோனை கட் பண்ண. அவன் உளுந்து சிரிக்கிறான். ரூமில் தாங்க படுத்துட்டு இருக்கா. நல்லா டென்ஷன் ஆகிட்டாளா? இப்போ போனால் கன்ஃபார்மாக அங்கங்கே கை வச்சு கிஸ் கிடைக்கும். கிஸ் மட்டுமா? வேலையதும் கிடைக்காது. பேசாமல் அவளை ரூமுக்கு கூப்பிடலாமா? அந்தளவுக்குலாம் ஆசைப்படக்கூடாது. கிஸ்ஸே போதும். 1 மாதத்துக்கு முன்னாடியே அடித்ததுன்ட்டு அப்படியே மென் சாக்லேட் எடுத்து அவனை வாயில் போட்டுட்டு இன்னும் உங்களை டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்களும் அப்படியே ஃபோனை வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க. உங்கள் பேட்டில் இன்றைக்கி பீரியட் போல் இருக்குது. அப்போ தான் லைட்டாக உங்களுக்கு பட ஆரம்பிக்குது. இது வேலையா? கோயில் போகலாமா? ஐயோ போகக்கூடாதே, இன்றைக்கின்னு பார்த்து தான் எல்லாம் இப்படி நடக்கும்ன்ட்டு அப்படியே நீங்களும் ஹாலுக்கு வரீங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சா ரெஸ்ட் ரூம் போயிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்த்து யாருக்கிட்டடி பேசிட்டு இருந்த? என்னம்மா பேசிட்டு இருந்தனா? இல்லையே அதெல்லாம் பேசலை. வர வர சரியில்லை ஒயன், ஃபோனு கையமா இருக்க, ஒரு வேலை பார்க்க மாட்ற. மா அவ்வளோ பாத்திரத்தை கழுவிட்டு வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி இப்போதாம்மா வந்து உட்காடுறேன், ஒரு வேலையும் பார்க்கலங்கிற. அப்படியே நீங்களும் மேலே போக இப்போ பீரியட்ஸ் ஆயிட்டீங்களே அது சொல்லணுன்ட்டு கால் பண்ணா அவனும் அட்டன் பண்ணுறான். வீ என்ன வர முடியாதா? ஆமாம் வீ. ஏன் கீழே பாடுடி, எங்கேயும் வர தேவையில்ல, வீட்லேயே மூடிக்கிட்டு நான் நேஹா கூட வெளில வந்திருக்கேன். அப்புறமா பேசுகிறா, ஃபோனை வை. வி ப்ளீஸ்ரா இங்கே பாரு, நீ அவ கூட போகாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. வி உன்னை கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிற, எப்போ வந்தாலும் மூஞ்சில் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வர. என்ன தாண்டி நானும் செய்கிறது? 2-3 வருஷமோ நான் லவ் பண்ணி படாத பாடுபடுறேன். எங்கேயாவது வெளில வந்திருக்கியா? இல்லைதான். கோயிலுக்கு வர ஓரமாக நின்று பார்க்குறேன், அவ்வளோதான். ஏதாவது பண்ண விட்டுருக்கியா? அதான் போன வாடி கிஸ் பண்ணல. எங்கே பண்ண? லிப்ஸில் பண்ணல. அது இல்லை, எந்த இடத்துல வச்சு பண்ண? அது காலேஜ் பேக் சைடில் தானே வச்சு பண்ண. புரியுதா? காலேஜில் தவிர உன்னை எங்கேயும் மீட் பண்ண முடியல. பாரு செம்ம கவனில் இருக்க. என் ஃப்ரெண்டுங்களா அவனுங்களோட ஆளுங்களை எங்கெங்கே கூப்பிட்டு போகிறானுங்க தெரியுமா? அது எல்லாத்தையும் முடிச்சிட்டானுங்க. ஒன்று நான் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கு, இதையும் நான் பண்ணது கிடையாது. நீ ஏன் போய் சொல்கிறா? அன்றைக்கி அங்கெல்லாம் கை வச்சது தானே? ஆமாண்டி கை வச்சேன். போதுமா? என் ஃப்ரெண்டுங்களாம் எல்லாத்தையும் முடிச்சிட்டானுங்கிற கை வச்சேன் கிஸ் பண்ணன்ட்டு. நீ அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். நீ கல்யாணத்துக்கு அப்புறம் அது புதுசாக இருக்கணும்ல. இப்பயே பண்ணிட்டோன்னா ஃபர்ஸ்ட் நைட்டில் நீ என்ன பண்ணுவ? தெளிவு நல்லா தெளிவுடி. நீ ஒப்ப நல்லா ட்ரைன் பண்ணி தான் விட்ருக்கான். இப்படிலாம் பேசாத. ஃபோனை வச்சிடுறே, செம்ம டென்ஷனில் இருக்கேன். ஃபோனை கட் பண்ண. இல்லை நான் கட் பண்ண மாட்டேன். அப்படியே எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இன்னவங்கள டென்ஷன் பண்ணணுமே நினைக்கிறான். ஐயோ நேஹா எனக்கு வேணாண்டி, அதை நீ சாப்பிடு. ஐயோ எனக்கு வேணாம், ஊட்டிலாம் விடாதடி. அப்படியே உங்களுக்கு இங்கே எரியுதுங்க, அவ்வளோ கோவமாகுது. கண்ணிலேருந்து தண்ணியே வந்துடும் போல இருக்கு. போடா அவக்கூடயே போ, ஊட்டி விடுறால அவனுக்கு. என்கிட்ட பேசவே பேசாத, ஃபோனை கட் பண்ணன்ட்டு. அப்படியே நீங்களாம் கட் பண்ணிவிட்டு செம்மையாக உட்காந்து அழுகிறீங்க. அழுக கூட முடியலை. அவங்க அப்பா அம்மாலாம் கொஸ்டின் பண்ணுவாங்களே, ஏன் என்ன அடி பண்ணிட்டு இருக்க ரூமில், கீழே வா, அப்பாவுக்கு காஃபி போட்டு கொடு. எல்லாத்துக்கும் நான் தான் வரணும், கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ண விட்றாங்களா? அப்படியே நீங்கள் டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டு ஒரு மாதிரியே கிச்சனில் சிடுன்னு எல்லாத்தையும் செய்ய. நல்லா தானே என்ன இருந்த, என்னடி ஆச்சு திடீர்னு மாறுற? ஒன்றும் இல்லைம்மா. அழுதுருக்கியா? இல்லையே, கண்ணெல்லாம் சிகப்பாக இருக்கு, தோசை பட்டுச்சுமா, அதான். அழுகலாம் இல்லையே. அப்படியே நீங்களாம் காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்க உங்களால் சுத்தமாக முடியல. ஹாலில் உட்காந்துட்டு இருக்கீங்க. அதுங்க ரெண்டு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்குமோன்ட்டு நினச்சாலே ஒரு மாதிரி ஆகுது. நம்ம நினைக்கிறது தான் வேற மாதிரி ஆகுமே. ஊட்டி விட்டா ஐஸ்கிரீம் மேலே விழுந்த அதை தொடச்சி விடுறேன்னு அவள் செஸ்ட்டில் கை வச்சு இவனுக்கு மூடாகி அப்படியே ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போய், ஐயோ வேணாம், என் மைண்ட் ஏன் இப்படிலாம் திங்க் பண்ணுது? அப்படிலாம் இருக்காது. நீ என்ன மட்டும்தான் அப்படிலாம் பண்ணுவான், சொல்ல முடியாது. இப்போ எதுக்கு அவ கூட போனோம்?
ஒரு வேளை அவள் கை வச்சு ஏதாவது செஞ்சு இவனுக்கு ஓனா ஆனாயிடும். அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குமா? இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. ஒரு வேளை நடந்துடுச்சுன்னா ஐயோ முடியலை, என் மைண்டுக்கிட்டேருந்து என்னை யாராவது காப்பாற்றுங்களா, என்னென்னமோ திங்க் பண்ணுதுன்ட்டு அப்படியே நீங்கள் இந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரியாகவே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. ஒரு 2 or 3 hours மாதிரி ஆயிருக்கும். விஏ கால் பண்ணுறா. நீங்களும் மேலே குடுகுடுன்னு போயிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க. என்னடி பண்ணுற? நான் என்ன பண்ண, உனக்கு என்ன? என்னாச்சு? காதலே விழுகலடி, வேகமாக பேசு. அப்பா இருக்காங்க வி, நீ எங்கே இருக்க? ரூமில் தாண்டி இருக்க, சும்மா சொன்னேன். உண்மையாவா? நீ அங்கே தான் இருக்கியா? அப்போ நீ அவ கூட வெளியில் போகலையா? அதெல்லாம் எங்கேயும் போகல, நைட்டு வீட்டுக்கு வருவேன். இங்கே பாரு, ஒப்பன் தூங்குனதும் எனக்கு கால் பண்ண. ஆ முடியாது, அப்போ தூங்குறதுக்கு லேட் ஆகும் வி, நாளைக்கா பார்த்துக்கலாமே. சாவடிச்சிருவேண்டி, இன்னைக்கு எனக்கு கிஸ் வேணும். அப்படியே நீங்கள் முத்தம் கொடுக்க அவனை சிரிச்சுக்கிட்டே அதை வாங்கிட்டு இருக்க அவங்க அம்மா கதவுக்கிட்ட வந்து நின்ட்டாங்க போல இருக்கு. டக்குன்னு நீங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு வச்சிட்டீங்க. ஐயன் என்ன பண்ணிட்டு இருக்க? முத்தம் கொடுக்குற சவுண்ட்லாம் கேட்குது. ஆ என்னம்மா முத்தம் கொடுக்குற சவுண்டா? மா இந்த ஃபோனை கையிலே வச்சிடல பாரு, நான் இங்கே ட்ரெஸ் மாற்ற வந்தேன். என்னம்மா நீனு? இல்லை ஒயன், முத்தம் கொடுக்குற சவுண்ட் தான் கேட்டுச்சு. இங்கே பாரு, யார் இருக்கா? யாருக்கு நான் போய் முத்தம் கொடுக்க போகிறேன்? அப்படியே உங்கள் அம்மாவும் ஏதோ நீங்கள் சொல்கிறீங்கன்னு வெளில போயிட்டாங்க. அகெயின் நீங்கள் கால் பண்ணி, நீங்கள் பாரு நைட்டு முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ உனக்கு முத்தம் கொடுத்ததே அம்மா சத்தத்தை வச்சு யாருக்கு முத்தம் கொடுக்குறேன்னு கேட்குறாங்க. இன்னைக்கு வேணாவி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சத்தமே இல்லாமல் நான் எடுத்துக்கிறேன்டி அந்த முத்தத்தை. கண்டிப்பாக நைட்டு எனக்கு வேணும், கால் பண்ண வெயிட் பண்ணுவேன். நீ சொல்ல உண்மையே, நீ யாரு கூடயும் வெளில போகல தானே? போகலடி, சும்மா போய் தான் சொன்னேன். சரி, எனக்கு வர பீரியட்ஸா? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே, அதான் கோயில் வர முடியலை. பீரியட்ஸ் ஆடி இன்னியா? ஆமாம். ஏதாவது பண்ணலான்னு பார்த்தேன், தடவி தான் வரணும் போல இருக்கு. என்னவி? ஒன்றும் இல்லடி, அப்பன் தூங்குனதும் கால் பண்ண. சரி வீண்டு அப்படியே நீங்களாம் கட் பண்ணிடுறீங்க. இப்போ தான் உங்களுக்கு சிரிப்பாகுது. போய் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா டிவி பார்த்துக்கிட்டே இருக்காரா? பா போய் தூங்கலை? இல்லை கொஞ்ச நேரம் ஆகட்டும். மணி 10 ஆகுதுப்பா, போய் தூங்கலாம்ல. உனக்கு என்னடி பிரச்சனை? ஒரு நல்ல படம் போயிட்டு இருக்கு, அப்போ பார்த்துட்டு வந்து தூங்குவார். அப்படியா? சரி, இன்னைக்குன்னு பார்த்தா இந்த எம்ஜிஆர் படம்லாம் போடணுமா? இப்போ நகர மாட்டாரே. அப்படியே நீங்கள் ரூமுக்கு போயிட்டு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு வீக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க. என்னடி ஒப்பன் தூங்கிட்டானா? மரியாதையே பேசு. அப்போ தூங்கலை, எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு இருக்காரு. போய் தானே சொல்கிற? சத்தியமாவே அப்பா தான் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஏன் நாளைக்கே மீட் பண்ணக்கூடாது? அதெல்லாம் முடியாதுடி, இனி நைட்டு வேணும். என்ன வேணும்? தாண்டி வேணும். கையெல்லாம் வச்சு ரொம்ப நாளாச்சு, கையாவது வச்சுக்கிறேன்டி. பயமா இருக்கு. அப்பா ஏஞ்சிட்டாருன்னா நீயும் நானும் மாட்டிக்குவோம். அதெல்லாம் மாட்டிக்க மாட்டேன், கரெக்டாக வந்துட்டு போயிடுறேன். எப்போ தான் தூங்குவோம்? அப்பா சீக்கிரமாக தூங்கிடுவார், வெயிட் பண்ணன்ட்டு. அப்படியே நீங்களே என்னென்னமோ பேச அவனும் ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்கான். உங்களுக்கு செம்மையாக ப்ளஷ் ஆகுது. பீரியட்ஸ் வர சொல்ல வேணும், ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியாக ஆகுது உங்களுக்கே. ஸோ இப்போ ஃபைனலி உங்கள் அப்பாவும் மூவியை பார்த்துட்டு ரூமுக்கு போய் படுக்க நீங்களும் அப்படியே வீக்கு கால் பண்ணி சொல்கிறீங்க. பதடுது உங்களுக்கு. வீட்டு வாசல்கிட்ட வந்துட்டான், முடியலை தொடக்கிறதுக்கு. திரும்பி திரும்பி பார்க்க அவனும் லைட்டாக தட்டுறான். நீங்களும் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. உள்ளே வந்த கையோட அவங்கள தூக்கி அப்படியே அவன் ஸ்டொமக்கில் உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சுட்டு செம்மையை கிஸ் பண்ண. அப்பா வந்துட்டு போகிறாங்க, ரூமுக்கு போகலான்டா. இங்கேயே வேணான்ட்டு கதவை தாப்பல் போட்டு அவனை மேலே கூட்டு போறீங்க. அவனும் ஹாயாக பெட்டில் தோப்புன்னு வந்து படுக்கிறான். பயமாக இருக்கு. அப்பா வந்துட்டாருன்னா? அதெல்லாம் வரமாட்டான், கிட்ட வாடி. என்னடி ட்ரெஸ்ஸு இது? நைட்டி தான், உள்ள எதுவும் போடல. அது பீரியட்ஸ் டைமில் மேலே வலிக்குது, அதான் கழட்டிட்டேன். நீ அதுக்காக கழட்டினா மாதிரி தெரியலையேடி. நான் வரேன் தானே கழட்டினேன். அதெல்லாம் இல்லை, போய் சொல்லாதடி. இல்லை அதெல்லாம் இல்லை. அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து அவன் லேப்பில் உட்கார வச்சுக்கிட்டு அங்கே கழுத்தில் அவன் ஃபேஸை வச்சு ரப்பன உங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆகுது. சரி போதும், நீ கிளம்பு.
வந்து 2 நிமிஷம் கூட ஆகலை, கிளம்புறதா? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறேன்டி. அப்படியே அவன் மேலே உங்களை போட்டுக்கிட்டு செம்மையே கிஸ் பண்ணுறான், உருண்டு உருண்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பேச்சுக்கே இடம் இல்லை. எங்கெங்கே கை வைக்கணுமோ அங்கங்கெல்லாம் கை வச்சு நல்லா தடவிக்கிட்டு ஒரு பெட்ஷீட்குள்ளே செம்மையே கிஸ் பண்ணிட்டு அவன் கையில் நீங்களும் படுத்துக்கிட்டு அந்த மாதிரி அந்த மூமெண்ட் ஓடிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் ஆகுது. அவனால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. இருந்தால் ஏதாவது பண்ணிடுவானோன்ட்டு ஒரு டீப் கிஸ் பண்ணும் போதே அவனுக்கு ரிலீஸ் ஆயிடுது. அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அவனை ரெஸ்ட் ரூம் போகிறான். நீ என்னாச்சு? என்ன ஆச்சா? முடியலடி, அதான் வந்துடுச்சு. ஆ, என்ன? பாரு, பீரியட்ஸ் ஆயிட்டேன்னு விட்டு போகிறேன். நெக்ஸ்ட் டைம்லாம் கண்டிப்பாக வேணும்டி, எனக்கு எல்லாம் வேணும். அதெல்லாம் முடியாது, வேணும்னா வேணும். அப்படியே அவனை ரெஸ்ட் ரூம் விட்டு வெளில வந்துட்டு அவங்கள ஹக் பண்ணி இன்னும் டீப்பாக கிஸ் பண்ண விட்டு போக மனசே இல்லை. ஒரு 2-3 மணி ஆச்சு. அப்படியே நீங்களும் அவனையும் துரத்தி விட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. லிப்ஸை அப்படியே ரெட்டிஷாக ஆக்கி வச்சுட்டான். தொட்டு பார்க்குறீங்க, வீக்கமாக இருக்குது. ஹிக்கீஸ் வேறு பண்ணி வச்சுருக்கான். இதெல்லாம் நான் எப்படி மறைக்கிறது? வீணுக்குன்னே பண்ணுறான் பொறுக்கின்ட்டு. அப்படியே நீங்களும் படுத்துக்க. அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் தடவிட்டானே. ஸோ அப்படியே அவன் ரூமுக்கு போய் படுத்துக்கிட்டு அங்கே ஞாபகமாக இருக்குது. அகெயின் கால் பண்ணுறான். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இப்படி தான் போகுது. இப்போ வந்தோம் என்னென்ன செஞ்சாலும் அதெல்லாம் சொல்லி சொல்லி காட்ட உங்களுக்கு ரொம்ப ஷையாக ஆகுது. ஸோ இப்படியே திருட்டுத்தனமாகவே லவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆஃப்டர் டைமில் கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்குவீங்க. இதோட குட்டி சீன்ஸ் மாதிரி தானே ரெடி பண்ணேன். ஸோ இதோட இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சோனா நம்ம ஜிமினுக்கு இந்த மாதிரி ஒன்று பார்த்துடலாண்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நியூவாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பாய் பாய்.